பொதுவா நம்ம வீடுகள்ல இந்த தீபங்கள் ஏத்தும் பொழுது, அதுவும் முக்கியமா இந்த கார்த்திகை தீபம் ஏத்தும் பொழுது, நம்ம பசும் நெய்யில நம்ம தீபம் ஏத்துறது தான் ரொம்ப விசேஷம். மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நமக்கு முக்கியமா கிடைக்கும். இதில என்ன எண்ணெய் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுவாமி மாடத்தில் நம்ம தீபம் ஏற்றுறோம். ஸோ எத்தனை தீபம் ஏற்றணும், ஒத்தப்படையில் ஏற்றணுமா ரெட்டப்படையில் ஏற்றணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் சந்திரன் ரிஷப ராசியில் உச்சபலம் பெற்றிருக்கும் பொழுதும், சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தான் மிகவும் விசேஷம். சரி, இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மாதம் முழுவதுமே நம்ம வாசலில் தீபங்கள் ஏற்றுகிறோம். இது எதனால் இந்த வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த தேவர்களுக்கு இரவு நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு அதாவது பொழுது விடியக்கூடிய அதுக்கு முந்தினது இந்த ஜாமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இது இந்த அர்த்த ஜாமம்னு சொல்லக்கூடிய அந்த வேலை. ஸோ தேவர்களுக்கு நம்ம வாசலில் தீபம் ஏற்றி அந்த தேவர்களை நாம் அழைக்கக்கூடிய ஒரு காலம். பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக தீபாவளி கார்த்திகை மாதத்தில் தான் கொண்டாடப்பட்டது. அதனால தான் தீப ஒளி அப்படின்னு அந்த பெயரையும் நாம் அந்த தீபாவளிக்கு சொல்கிறோம். அதற்கு பின்னால் நாயக்கர் காலங்கள், அதற்கு அந்த அந்த காலகட்டங்களில் தான் நமக்கு நிறையா பண்டிகைகள் மாறின. ஸோ இது அயோத்தியில் ராமரினுடைய பட்டாபிஷேகமும், ராமர் ராவணனை வென்று அவர் மீண்டு வருகிறார் இல்லையா. ஸோ அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்துல ராமனை தீபங்கள் ஏற்றி வரவேற்றார்கள் அப்படின்னும் புராணங்கள் சொல்லுகின்றன. அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் மாலை நேரத்தில் நமக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, லாங்கர் நைட்ஸ் அண்ட் ஷார்ட்டர் டேஸ். இந்த மாலை பொழுதில் நம்ம வீட்டு வாசலில் விளக்கேற்றி, அதே போல் புரட்டாசி மாகாளய அமாவாசைக்கு பித்ருக்கள் எல்லாம் நம்மளை தேடி பூலோகத்துக்கு வராங்க. இந்த பித்ருக்களினுடைய வருகை பூலோகத்தில் 3 அமாவாசைகள் அவங்க இங்கே இருக்காங்க. ஸோ புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. இந்த கார்த்திகை ஐப்பசியில் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு தான் பித்ருக்களுமே நம்மளுக்கு பூலோகத்தை விட்டு அவங்க பித்ருலோகத்துக்கு போகிறாங்க. ஸோ அவர்களுக்கும் வான வேடிக்கைகள் வெடித்து, எப்போவுமே பாருங்களேன் இந்த கார்த்திகை பௌர்ணமியிலையும் நம்ம பட்டாசெல்லாம் வெடிப்போம். ஸோ வான வேடிக்கைகள் எல்லாம் வெடித்து நம்ம பித்ருக்கள் பித்ருலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம வழி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டு வாசலில் நம்ம தீபங்கள் ஏற்றி தீப ஒளி திருநாளாக இந்த கார்த்திகை தீபத்தில் இந்த மாதம் முழுவதுமே ஏற்றுகிறோம். இந்த கார்த்திகை மாதம் இந்த தீபம் ஏற்றி பொரி உருண்டை ரொம்ப விசேஷம். ஸோ இந்த பொரி, அவல் பொரி, நெல் பொரி, இது ரெண்டுமே வெல்லத்தில் நம்ம போட்டு வீட்டில் உருண்டை பிடிச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஒரு ஒற்றுமைக்காகவும் அவங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா, அரிசி வெல்லம் சந்திரனுக்கும் குருவுக்கும் ஒரு பரிகாரம். அரிசி சந்திரனுக்கும், குருவுக்கு வெல்லமும். ஸோ அது நம்ம அந்த பாகு வச்சு பிடிக்கும் பொழுது அது நல்லா அப்படியே பிடிச்ச இதுவாக இருக்கும், அது உதிரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பைண்டிங்காக, ஒரு அஃபெக்ஷனோட, ஒரு பாண்டிங்கோட உடன் பிறந்தவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அந்த கார்த்திகை தீபத்தில் சீர்வரிசை செய்வதற்கும் நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. இந்த தீபத் திருநாள் 3 நாட்கள் நம்ம கொண்டாடுகிறோம். பரணி தீபம்னு சொல்கிறோம், கார்த்திகை தீபம்னு சொல்கிறோம், விஷ்ணு தீபம்னு சொல்கிறோம். ஸோ இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது சந்திரன் மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பரணி தீபம் ஏற்றுகிறோம். அடுத்தது அந்த சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் போகும் பொழுது திருவண்ணாமலை தீபம் நம்ம கொண்டாடுகிறோம். ஸோ திருவண்ணாமலையிலையுமே பார்த்திங்கன்னா இந்த பரணி தீபம் ஏற்றப்படும். பரணி தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் அந்த திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு ஆலயங்களில் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது தான் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லி எல்லா மகாவிஷ்ணு ஆலயங்கள்லேயும் அன்றைய நாள் அது நடக்கும்.
சொக்கப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து கோவில் வாசல்லையும் ஏற்றுவது வழக்கம். இது காரிருள் சூழ்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நமக்கு இந்த பௌர்ணமியில் வந்து இந்த கார்த்திகை தீபங்கள் நம்ம எல்லாம் புது மண்ணகல் வாங்கி வீடுகளில் வீடு முழுவதும் ஏற்றுவதனால பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து நாம் இயற்கையை வழிபாடு செய்வது தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ நம்மளுடைய மண்ணிலேயே நம்ம அகல் விளக்கையே அந்த மண்ணிலேயே நம்ம அகல் விளக்கு செஞ்சு இந்த மண்ணுக்கு நம்ம வந்து ஒரு நன்றியை தெரிவிப்பதும், அந்த அகல்லையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசு நெய் விட்டு தீபம் ஏற்றுறோம். ஸோ அந்த ஜோதி எல்லாமே அந்த விளக்குலேயே வந்து நமக்கு வானம், காற்று, ஆகாயம், பூமி, நீர், நிலம், நெருப்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அக்னி ரூபமாக இருந்து ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான் அன்றைய நாளில் அவர் வந்து ஐக்கியமாறார். ஸோ அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு திருவண்ணாமலையில் ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகி அப்படிங்கிற மாதிரி திருவண்ணாமலையில் சுவாமி ஐக்கியமாகி அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு காட்சி தரார். இது எல்லாமே இந்த கார்த்திகை பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம். பரமசிவன் வந்து பார்வதியை தன்னுடைய இடபாகத்தை கொடுத்த நாள். அதனால் குடும்பத்தில் கணவன், மனைவி மற்றும் உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கார்த்திகை தீபத்தினுடைய ஒரு சிறப்பு. இன்னொரு விசேஷம் என்ன இந்த கார்த்திகை தீபத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துளசி பிறந்த நாள். அதனால் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப இஷ்டமானவள் இந்த பிருந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி. எப்பொழுதுமே தன்னுடைய திருமார்பில் துளசி இல்லாமல் பெருமாள் இருந்ததே கிடையாது. இந்த பிருந்தான்னு சொல்லக்கூடிய இந்த துளசியும் இந்த கார்த்திகை பௌர்ணமியில் தான் பிறந்தாள். ஸோ கார்த்திகை பௌர்ணமியில் துளசி கல்யாணம் செய்கிறது ரொம்ப விசேஷம். திருமணமாகாதவர்கள் துளசி மாடத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் தீபமேற்றி துளசிக்கு வந்து துளசி ஸ்லோகம் சொல்லி துளசிக்கு அர்ச்சனை செய்தாலும் அந்த குடும்பத்தில் திருமணங்கள் வந்து சந்ததி விருத்தியாகும் என்பது நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்தது. ஸோ இந்த கார்த்திகை தீபம் 13, 14, 15 இந்த 3 நாட்களும் டிசம்பர் மாதத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றி நம்ம இறைவனை வழிபாடு செய்து குடும்பம் ஒற்றுமையோடு இருக்கணும்னு நம்ம வழிபாடு செய்யலாம். பொதுவாக வந்து நம்ம வீடுகளில் இந்த தீபங்கள் ஏற்றும் பொழுது, அதுவும் முக்கியமாக இந்த கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது நம்ம பசும் நெய்யில் நம்ம தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப விசேஷம். மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நமக்கு முக்கியமாக வந்து கிடைக்கும். இதில் என்ன எண்ணெய் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீம் ஆயில்னு சொல்லுவோம், வேப்ப எண்ணெய், அதே மாதிரி தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 3 எண்ணெயுமே நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக பசும் நெய் தான் உபயோகப்படுத்தணும். முடியாதவங்க நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து சுவாமி மாடத்தில் நம்ம தீபம் ஏற்றுறோம். ஸோ எத்தனை தீபம் ஏற்றணும், ஒத்தப்படையில் ஏற்றணுமா ரெட்டப்படையில் ஏற்றணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் 2 விளக்கு தான் நம்ம ஏற்றுறோம். அகல் விளக்கு 2 விளக்கு ஏற்றுறோம். நீங்கள் சுவாமி சன்னதியில் ஏற்றும் பொழுது ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றுனீங்கன்னா காமாட்சி விளக்கோடு சேர்த்து ரெட்டப்படையில் நீங்கள் ஏற்றுங்க. அகல் தீபம்னு ஏற்றும் பொழுது ரெட்டப்படையிலே நீங்கள் ஏற்றலாம், தப்பு இல்லை. அண்ட் இதில் குத்து விளக்கு கண்டிப்பாக ஏற்றணுமானா ஜோடியாக இருக்கக்கூடிய குத்து விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும். இந்த ஜோடியாக இருக்கக்கூடிய குத்து விளக்கு வந்து ஒன்று வெள்ளி விளக்கு ஏற்றலாம், இல்லை வெண்கல விளக்கு ஏற்றலாம், பித்தளை விளக்கு ஏற்றலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எவர் சில்வரில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு கண்டிப்பாக ஏற்றக்கூடாது. அண்ட் சுவாமி ரூம்லேயும் நம்ம எந்த விதத்துலேயுமே இரும்பு, அதாவது இந்த ஸ்டீல் விளக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக ஏற்றக்கூடாது. மண்ணகல் ஏற்றலாம், வெள்ளி விளக்கு ஏற்றலாம், பித்தளை விளக்கு ஏற்றலாம், வெண்கல விளக்கு ஏற்றலாம். மற்றபடி நம்ம இந்த இரும்பு செஞ்ச விளக்கு வந்து ஏற்றுவது உச்சிதம் கிடையாது. குத்து விளக்கு வந்து 2 விளக்குகள் ஜோடியாக ஏற்றலாம். ஸோ குத்து விளக்கு நீங்கள் எத்தனை வேணாலும் ஏற்றலாம், ஆனால் அது வந்து ஜோடியாகத்தான் இருக்கணும். மண்ணகல் நம்ம சுவாமி சன்னதியில் ஏற்றுறது, ரெட்டப்படையில் வந்து ஏற்றுறது விசேஷம். நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எப்படி வேணாலும் வைக்கலாம், அதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு கணக்கும் வந்து கிடையாது. கேண்டில் ஏற்றுறது, இப்போ வந்து புதுசாக வரக்கூடிய இந்த தண்ணியில் வந்து ஏற்றுறது, இல்லை தொட்டால் பல்பு எரியறது, இந்த விளக்கெல்லாம் ஏற்றுறது உச்சித்தமே கிடையாது. மண்ணகல் நம்மளுடைய பூமி, பிருத்வின்னு சொல்கிறோம், பஞ்சபூதங்களில் ஒன்று. அதனால் மண்ணினால் ஆன அகல் விளக்கு தான் ஏற்றணும். கண்டிப்பாக அன்றைய நாளில்
ஒரு 2 புது மண் விளக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் நீங்கள் போயிட்டு புது அகல். ஸோ உங்களுடைய குடும்பம் அந்த கோவிலில் வந்து எப்படி அந்த ஜோதி வந்து எரியுதோ கோவிலில், அதே போல் உங்களுடைய குடும்பமும் பிரகாசமாக எரியும் அப்படிங்கிறதான். பஞ்சுத்திரி போட்டு நெய்யில், சுத்தமான அந்த பசும் நெய்யில் ஒரு மண்ணகலில் மஞ்சள் குங்குமம் இட்டு நம்ம அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அதில் எப்படி வந்து ஒளி பிரகாசமாக இருக்கோ உங்கள் குடும்பமும் அதே போல் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் அதே போல் பிரகாசமாக இருக்கும். ஸோ இது நான் வந்து எலக்ட்ரிக் பல்பு ஏற்றுறேன், இல்லை தண்ணியில் வந்து இதெல்லாம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்கிறத தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. நம்ம பாரம்பரியத்தில் என்ன பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்களோ அந்த விளக்கு தான் ஏற்றணும். அந்த விளக்குக்குன்னு சின்ன சின்ன ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்லோகங்களை சொல்லி நம்ம விளக்கேற்றலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம். நெய்வேத்தியங்கள் வந்து பார்க்கும் பொழுது அவல் பொரி, அப்புறம் நெல் பொரி, இந்த உருண்டை வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஏதாவது ஒரு பாயசம் பண்ணி வைங்க. அண்ட் உளுந்தினாலான வடை செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.